இன்னைக்கு நம்ம வந்து புதுசாக ஒரு வீடியோ ட்ரை பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராங்க் வீடியோ தாங்க ட்ரை பண்ண போகிறோம். யாரை ப்ராங்க் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை தான் ப்ராங்க் பண்ண போகிறோம். இப்போ வந்து ரீசெண்டாக நான் வந்து ஒரு 2 நாள் கீழே விழுந்தேன், கால் ஸ்லிப் ஆகி. இப்போது எங்கள் அம்மைக்கு அதை நினச்சி நான் ஃபோன் அடித்து சொன்னேன்னா எங்கள் அம்மா வந்து கோவத்தில் திட்டையும் செய்வாங்க, சோகமாட்டம் ஆவாங்க. அதே இதை நினச்சி நான் இப்போ வந்து கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி அம்மாவுக்கு அடிக்க போகிறேன். அம்மா வந்து திட்டுறாங்களா என்னெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் கீழே விழல, சும்மா தான் சொன்னேன், அது மாதிரி சொன்னதுக்கப்புறம் அம்மா என்னெல்லாம் திட்ட போகிறாங்க, அது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கலாம். அதுக்காண்டியே ஒரு சின்ன ஃபோனில் எனக்கு இன்னொரு சிம்மை போட்டு வச்சு நம்ம ஃபோனில் நம்மளே வீடியோ எடுக்கணும். நீ ரிங்கு போகுது கேக்குதா? அம்மா அம்மா நீ முன்ன வந்து பேசும, முன்ன இருந்து பேசும. அப்படியா? அம்மா நான் சர்பத்து வாங்கிறதுக்கு கீழே கடைக்கு போகும்போது அந்த படியில் காலு கீழே சுளுக்கி விழுந்துட்டேம்மா. உண்மையாட்டு கொஞ்ச நேரம் வலி இல்லை, இப்போ எனக்கு காலு குத்தி வீங்கி இருக்கு. நடக்க முடியல. எதுக்கு? அது எப்படியா நடந்து வந்துடுவேன். இப்போ என்ன நல்லா வலிக்குது, அதை வலியை தாங்க முடியாம தான் நான் ஃபோன் அடித்தேன். நான் மெதுவாக பார்த்து தான் போனேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் எப்போது கீழே விழுந்தனா? அதுக்கப்புறம் நான் எப்போது கீழே விழுந்தனா? நான் எப்போது கீழே விழுந்தனா? அந்த செருப்பு தானே போட்டுட்டு போகிறேன். ஆமாம், நான் தான் கீழே விழல. அதுக்கப்புறம் ஏன் செருப்பு எதுக்கு நீ குப்பை தொட்டியும் போடுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறிய? நீ தானே சர்பத்து வாங்கிட்டு வா, சர்பத்து வாங்கிட்டு வான்னு டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கிய. நான் அதனால தான் சர்பத்து வாங்கிறதுக்கு மத்தியானம் கேட்க போனேன். அப்போ தான் கீழே விழுந்துட்டேன். அது ஒரு மாதிரி மயக்கம் வர்றது மாதிரிலாம் இருந்து கீழே விழுந்த உடனே. சரி, காலையில் கேட்டதுக்கு மத்தியானம் வர சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து மத்தியானம் கேட்க போனேன். அதில் தான் கீழே விழுந்துட்டேன். உண்மையாட்டு விழுந்துட்டேன். வீடியோ கால் அடிக்கிட்டா அண்ணா ஏன்னா நல்லா வீங்கி இருக்கு, அதே இடத்துக்கு அதுதான். ஆமாம், சாயங்காலம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போங்க. எப்படியோ மணிகண்டனை போட்டது மாதிரி கெட்டு போட வேண்டியதெல்லாம் வரும். ஆமாம், ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு வீட்டில் இருக்கே. சரி சரி, நர்ஸை வச்சு கெட்டுவோம். சாப்பிட்டாச்சு. நான் கீழே விழலன்னா சும்மா சொன்னேன். எப்படி தெரிஞ்சு? ஓ, அப்ப நான் அழுது பேசிருக்கணும். அப்ப இன்னொரு நாள் நான் அழுது பேசுறேன். ஓஹோ, சரிம்மா, சரி பாப்போம். ஓ அப்படியா? சரி சரி. சரி மேனா, அப்போ அப்புறம் அடிக்கே. சரி சரி, பயந்ததெல்லாம் போதும், சொல்லிட்டோம்ல அதான். சர்பத்தை குடிக்கிறதுலே ரெடியா இரு. சரி, நான் அப்புறம் அடிக்கே. கஷ்டப்பட்டு ஒரு ப்ராங்க் பண்ணாலும் அந்த ப்ராங்க் வந்து சக்ஸஸே ஆக மாட்டேங்குது. நம்ம சிரிச்சதுலே மாட்டிட்டோம். இதுக்கு முன்னாடி நான் 2 வாட்டி கீழே விழுந்தேன். 2 வாட்டி கீழே விழும்போதே நான் எங்கள் அம்மைக்கு அழுதுகிட்டே ஃபோன் பண்ணேன். இன்றைக்கி அந்த அழுததை மட்டும் மறந்துட்டேன். நான் சொன்னேன், ஆனாலும் எங்கள் அம்மா நம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சொல்லும்போது
நம்மளை அது மாதிரி சொன்னாங்க. நீ சிரிச்சதுனாலே கொஞ்சம் டவுட் இருந்து அது மாதிரி சொல்லிட்டாங்க. இனி அடுத்த வாட்டி ப்ராங்க் பண்ணும்போது நம்ம பக்கா பிளான் பண்ணி பண்ணுவோம். ஏன்னா எங்கள் அம்மாவை ஈஸியாக ஏமாற்ற முடியாது. நான் 2 வாட்டி விழுந்ததுனால மட்டும்தான் எங்கள் அம்மாவை என்னால் குட்டியாட்டி போகாத மாதிரி ஏமாற்ற முடிஞ்சு. வேற என்ன இப்போ நம்ம வேற நம்பர்லேருந்து ஃபோன் அடித்து பேசுகிறோன்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாவே. ஏன்னா எங்கள் அம்மையே இது மாதிரி நிறைய பேர்த்திட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அவைய தங்கச்சி அது மாதிரி எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு புது நம்பர் வாங்கிட்டா எல்லாத்துக்குமே அது மாதிரி குரல் மாற்றி அது மாதிரிலாம் பேசுவாங்க. அதனால எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் நம்புறது கிடையாது. அதனால் புதுசாக அம்மாவை எப்படி ப்ராங்க் பண்ணலான்னு உங்களுக்கு இது ஐடியா தோணுச்சுன்னா மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். அம்மாவோட பர்த்டே இந்த மாதம் வருது. கண்டிப்பாக அம்மாவோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரோம். எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.